என்ன சவந்தி, நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம அஜாக்கிரதையால இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கூட, தாமதிச்சிருந்தா கூட இந்த பொண்ணோட உயிரையே காப்பாத்தி இருக்க முடியாது. இல்ல டாக்டர், நான் வேணும்னு எதுவும் சொல்லல டாக்டர். அந்த பொண்ணுக்கு எந்த துடிப்பும் இல்லைல்ல, அதான் நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இந்த படிப்பை படிச்சுட்டு வந்திருக்கோம். சேவையை விட நமக்கு வேற என்ன வேணும்? இந்த படிப்பை எல்லாராலையும் படிக்க முடியாது. நம்மள மாதிரி ஆட்கள் இந்த படிப்பை படிச்சிருக்கோன்னா அது நம்ம மக்களுக்காக நம்ம சேவை செய்யணும்னு அந்த கடவுளாவே தேர்ந்தெடுத்திருக்காருன்னு அர்த்தம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இனிமே எந்த குறையோட வந்தாலுமே அவங்க கிட்ட நம்ம பேசுறத பொறுத்தே நமக்கு நல்லாயிடணுன்ற நம்பிக்கை அவங்களுக்கே வரணும். அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இது நடக்காது, இது வைக்காதுன்னு சொல்லி தற்கொலை மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க, சரியா? சாரி டாக்டர். சரி, அந்த பொண்ணு பொழைச்சிட்டா. ஆனா வயிற்றுல இருக்க குழந்தைய தான் காப்பாற்ற முடியல. என்ன பண்றது? வாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர், ஒரு சரோஜா டாக்டர் வந்துட்டாங்க. எந்திரி எந்திரி. டாக்டர் அம்மா, இப்ப வித்யா நல்லா இருக்கலாமா? சார், சோகமா இருக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்க பொண்ணை நல்லபடியா காப்பாத்தியாச்சு, சரிங்களா? தலைக்கு வந்த கஷ்டம் தலைப்பாகையோட போன மாதிரி அவளுக்கு பிடிச்ச எல்லா கஷ்டமும் விலகிடுச்சு, ஓகேங்களா? டாக்டர் அம்மா, டாக்டர் அம்மா, என்னம்மா சொல்றீங்க? என் புள்ள என் புள்ள என் புள்ள உயிரோட இருக்காளா? ஆமா சார், உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. என் கொலை விளக்கு எங்களுக்காக மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? ஐயா எந்திரிங்க, இங்க பாருங்க, எந்திரிங்க. நீங்க வர வரைக்கும் எனக்கு உசுரே இல்லைங்க. என் புள்ள மட்டும் இந்த உலகத்துல எங்க கூட இல்லைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அவ கூட சேர்ந்து நாங்க 2 பேருமே போயிருப்போம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருப்பம்மா. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. சரி சரி, முதல்ல எந்திரிங்க. நீங்க அப்பா வயசாகுது, நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு எந்திரிங்க முதல்ல. போன உசுரே இப்பதாங்க திரும்ப வந்திருக்கு எங்களுக்கு. ஐயோ அப்பா, திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தாயும் சேயும் இருந்த நிலையில எங்களால் ஒரு உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. இன்னொரு உயிர் அதிர்ச்சியில் கலைஞ்சிருச்சு. கடவுளே, கடவுளே, இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு இம்பிட்டு சோதனை. பூமியில ஏதாவது வச்சிருந்தா அந்த குழந்தை என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கும். ஏதோ கடவுள் அந்த உயிர் எந்த கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாரா என்னவோ. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை பாக்கி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தா தங்கம் தங்கமா பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி அறியா வயசுல பண்ற தப்புல வந்து விளையிற குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சுங்க. ஐயோ கடவுளே. விடுங்க மேடம், என்ன பண்றது? அவெல்லாம் பாருங்க, இவளுக்கு இப்படி ஆயிப்போச்சு. அவன் குடும்பமே ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களாம். இப்படியாப்பட்டவனுக்கு பிள்ளையா பிறந்து அந்த பிள்ளை என்ன கதிக்கு ஆளாகிறது? இப்பயே இந்த பிள்ளை செத்துச்சா என்னன்னு கூட கண்டுக்காம அவன் சந்தோஷம்தான் முக்கியம்னு ஓடி போயிட்டான். அப்படியாப்பட்டவன் இந்த பிள்ளை பிறந்தா மட்டும் என்ன பார்க்கவா போறான்? அது பிள்ளையோ பையனோ யாரோ ஒன்று, அது எங்கிட்ட இருந்தாலும் வேற யாருக்காவது பிறந்து நல்ல இடத்துல வாழட்டும். டிஎன்சிலாம் பண்ணியிருக்கு. ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் அவங்கள பார்க்க முடியும். இப்போதைக்கு உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், சரிங்களா? அது சொல்லறதுக்கு தான் நான் வந்தேன். நாளைக்கு ஒரு 7:30க்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். சரிங்கம்மா, புள்ள பொழைச்சான்னு சொன்னீங்களே, அதுவே போதுங்க. சரி, வரோம். என்னண்ணே இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது? கடவுள் அந்த குழந்தைக்கு கொடுத்து வச்சது என்னவோ அவ்வளோதானா என்னவோ. சரோஜா, எப்படியோ புள்ள உயிர் பொழைச்சிக்கிட்டாடி. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? இனிமேலாவது பழச எதையும் பேசாம அந்த புள்ளைய நல்லபடியாக பார்த்துக்குவோம். சரி அமுதா. என்னங்க வந்துட்டீங்க, இருந்துட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். இருந்துட்டு வரலான்ட்டு தான் நானும் இருந்தேன். இந்த அம்மாவா ஃபோன் பண்ணி வலு வலு வலுவலுன்னு கத்துது. அதுக்கப்புறம் எங்க அங்கிட்டு இருக்கிறது, அதான் வந்துட்டேன். இப்ப எப்படிங்க இருக்கு? என்னான்னு ஒன்றும் தெரியலையே. நான் தான் இது ஃபோன் பண்ணி வாழு வலுன்னு கத்தவும் நான் கிளம்பி வந்துட்டேனே. இனிமேதான் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கணும். வீட்டுக்கு வந்துட்டானா? வந்தவனை நிக்க வச்சு இவளுக்கு என்ன பேச்சு? படிச்சிருக்காளா? படிச்சவளுக்கு மண்டையில அறிவு இருக்கானே என்னன்னே தெரியலையே. பணத்தை தூக்கிட்டு போயிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட என்ன வெட்டிக்கதை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கழுவாம. ஐயோ, அப்படியே உள்ள இது நுழைஞ்சிட்டான், அவ்வளோதான். அந்த தோசை நமக்கு வந்துடும். அதனால முதல்ல அவனை அங்கேயே நிற்க சொல்லி முதல்ல தண்ணியை ஊற்றி விடணும்.
என்ன சொல்ற? ஓடி போயிட்டாங்களா? ஊர்க்காரவங்க எல்லாம் கம்பு கத்தோட போயிட்டாங்க. ஆனா வீட்டுல யாரும் இல்ல. ஆள் எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை வீத ஏதாவது பண்ணிருப்பாங்களோ? அந்த பிள்ளைய இந்த மாதிரி எழுத சொல்லி இவங்களே எதுவும் எழுதியிருப்பாங்களோ? ஐயோ ஆமாங்க, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல பாருங்க. அடி மருமவளே, கொஞ்சம் நவரு. என்னத்த பண்ண போறீங்க? நவரடி ஒரு நிமிஷம். என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடா பொண்ணை தூக்கி வண்டியில வச்சுட்டு போயிருக்க, அந்த தோசை நமக்கு வந்து ஒட்டுறதுக்கா? அதான் அப்படியே கழுவி இதெல்லாம் காய வைப்போன்னு. தண்ணிய முதல்ல நிறுத்துங்க, போன் எல்லாம் இருக்கு. கம்மன்னு இரு, உனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாது. ஏ என்ன இந்த மாமியார் கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் இது எந்த காலத்துலதான் இருக்குன்னே தெரியலையே. அம்மா போதும், தண்ணியை நிறுத்துங்கம்மா. நிறுத்துறேன். இந்த தீட்டோட வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நீங்களும் வாழ வேண்டிய பிள்ளைங்க. அதுவும் இல்லாம குழந்தை குட்டின்னு இன்னும் ஒன்றும் உண்டாகல. இன்னும் ஒரு புழு பூச்சி கூட உண்டா இல்லாத நேரத்துல இதெல்லாம் தொட்டுக்கிட்டு வந்து ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏத்த அதோட விட்டீங்க? இந்த சாணியை கரைச்சி ஊத்துனா இன்னும் மற்ற எல்லாமே போயிடும். அடி லூசு கும்பிட்ட, சாணியிலடி கோமியத்தை தெளிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த எந்த தோசமா இருந்தாலும் போகும்னு அர்த்தம். ஆத்தாடி ஆத்தா, இந்த மாதிரி ஒரு ஆளு என் ஜென்மத்துக்கும் நான் பார்த்ததில்ல. சி ஆத்தா, எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோம்னா அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம்டா. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வேற தெரியல. ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. நீங்களாவது தூங்குனீங்களா இல்லையா? தூக்கமாவா? எந்த நேரத்துல தூங்கினாலும் கண்ண மூடினாலும் போலீஸ் வந்து என்னை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போற மாதிரியே கனவு வருதுமா. ஐயோ, போலீஸ கனவுல காணக்கூடாதேடா, கண்டாலே பிரச்சனை தானே. அம்மா எனக்கும் ஒரு கனவு வந்துச்சுமா. உனக்கு என்னடா கனவு வந்துச்சு? அதுவாமா, அந்த வித்யா ஆவியா வந்து அப்படியே திரிசூலத்தை எடுத்துட்டு வந்து உன் வாயில குத்தி பின்னாடி முதுகு வழியா அதை எடுத்து அப்படியே தூக்கி ஒரு அடிமா நிலத்துல. யாரடா? என்னையா? ஆமாமா, உன்னை அப்படியே போட்டு பெரிய பாறங்கள்ல தூக்கி உன் மண்டையில போட்டு ஒரே அடி. ஐயோ, அப்படியே நீ பூமிக்குள்ள போயிட்டமா. அப்புறமேட்டுக்கு யமதர்மராஜா கிட்ட போய் நீ பண்ணின பாவத்துக்கு உன்னை எண்ணெய் தாய்ச்சல போட்டு வதக்கி எடுத்து பிசாசுங்களாம் எனக்கு வேணும்னு சொல்லி உன் உடம்புல இருக்க சதையெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்கம்மா. ஐயோ நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்குடா. எப்பா போதுண்டா உன் கனவு. ஐயோ, அவன் நிஜத்துல நடப்பாளோ என்னமோ தெரியல. நீ ஒவ்வொன்றா சொல்ல எனக்கு பிபி ஏறி நான் பொட்டுன்னு போயிடுவேன் போல இருக்கு. உன் கனவு அப்படியே நிறுத்து. அம்மா அவ பாட்டுக்கு போய் செத்ததுக்கு நான் பொறுப்பா? ஏண்டா அவளை இவன் தானடா கூட்டிகிட்டு இருந்தேன். இவனை எதுவும் பண்ணலையா? அவனே அம்மா, அவன் கையும் காலும் நீட்டமா இருக்குல்ல, அதனால அவனை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல சமைச்சு நாய்க்கு போட்டுட்டாமா. ஐயோ பட்டுன்னு செத்தவ பாதியில போனவன் இல்லாம பகல் கனவா வந்து ராத்திரி கனவா வந்து இப்படி நெஜ கனவா ஆக்கிருவா போல இருக்கே. அம்மாடி அம்மா. இன்னொரு கனவு வந்துச்சுமா, அதையும் சொல்லிடவா? வாய திறந்தே வாயிலே பூட்டு போட்டு விடுவேன். போடா பேதியில போனவா. ஐயோ, சொன்னதுக்கே நல குழஞ்சு போய் கிடக்குறேன். இன்னொரு கனவை வேற சொல்லி என்ன ஒரேதான் சொல்லியே போக வச்சிருவான் போல இருக்கே. மணி என்ன 6:45 போதா? அவன் நேற்று ராத்திரியெல்லாம் அழுதுன்னு இப்பதான் படுத்திருக்காக. சரி தூங்கட்டும், அவளுக்கு எது காப்பி தண்ணி எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுத்து எழுப்புவோம். ராத்திரி ஒருவா சாப்பிடல. இவங்களுக்கு பொழைச்சிட்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நிம்மதியானாங்க. அப்பா கடைகண்ணி போய் பார்த்தா ஒரு கடையும் இல்லை. சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா சரி டீயவாது வாங்கி கொடுப்போம். அம்மா நரசம்மா. சொல்லுங்கம்மா. ஏம்மா தூங்கிட்டு இருக்காங்க, நான் வெளியே அந்த காப்பி தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு உள்ள வித்யாவை பார்க்க விடுவீங்க? டாக்டர் சொன்னாங்களே 7:30 மணிக்கு, அப்பதான் விடுவோம். ஓ சரிம்மா. இது பிளாஸ்க்கு கீஸுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை. இல்லையா? எங்கிட்ட போய் பிளாஸ்க்கு வாங்குறது? வாங்கினாதானே உங்களுக்கு காப்பி தண்ணி வாங்கிட்டு வர முடியும். சரி, அப்புறம் பத்திரக்கலையை பொண்ணு போட்டு சொன்னா கொண்டு வருவாங்க. சரிம்மா, உள்ள அந்த பாப்பா எந்திரிச்சா என்ன கொடுக்கலாம்? இப்போதைக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்குமா, அதனால நீங்க எதுவும் கொடுக்க முடியாது. சரிங்களா? பாலை தான் கொடுக்கலாம்ல, வெறுவைத்தோட இருக்குமில்லம்மா. நிறைய தண்ணி குடிச்சிருக்கனால வயிறெல்லாம் சுத்தம் பண்ணி இருக்குமா. அதுவும் இல்லாமல் டிஎன்சி எல்லாம் பண்ணியிருக்குல்ல, அதனால இப்போதைக்கு எதுவும் கொடுக்க வேணாம். குளுக்கோஸு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால எதா இருந்தாலும் அப்புறம் நாங்களே சொல்லும்போது கொடுப்பீங்க. சரிங்களா? சரிம்மா. சரி, அப்போ எந்திரிச்சா சொல்லுங்க, நான் அதை வெளியே போயிட்டு வரேன். சரிம்மா. நம்ம பாட்டுக்கு இங்கே இருந்துட்டோம்.
அந்த பையன் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியல. இந்த மனுஷன் நான் இல்லைன்னா ஒரே ஆட்டம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பது. போனே எடுக்கல, இன்ன வரைக்கும் எந்திரிக்கலையா இல்லை வேணும்னு என் போனை எடுக்கலையானே தெரியலையே. பாவம், நான் இல்லைன்னா ஏங்கி போயிடும். போனும் எடுக்கலை. சரி, அப்புறமேட்டுக்கு எதுவும் கூப்பிட்டு பார்ப்போம். முதல்ல ஒரு காப்பி தண்ணி எதுவும் வாங்குவோம். முதல்லலாம் இந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாரு சுற்றி சுற்றி கடை. பரவாயில்ல, இந்நேரத்துக்குமே நல்ல கூட்டம் அந்த சைடெல்லாம். ஏப்பா, காப்பி தண்ணி எதுவும் இருக்கா? 3 காப்பி போடுப்பா. சரி, ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று கொடு. முகத்தரமா அதெல்லாம் கழுவணும். 3மே பார்சல போடு. என்கிட்ட போய் இங்கேருந்து குடிக்கிறது, அவங்களோட போய் குடிச்சுக்கிறேன். அக்கா, ஒரு டீ 15 ரூபாக்கா, பார்சல்னா 20 ரூபா. அப்ப 3 டீக்கு 60 ரூபாக்கா. ஆத்தோடியத்தான் 60 ரூபாயா? இப்படி பால் வச்சு காப்பியை வச்சு ஊத்துனால பணக்காரன் ஆயிரலாம் போல இருக்கு. ஏண்டாப்பா, என் வீட்டுல எல்லாம் 4 லிட்டர் பால் இருந்தாலே 3 நேரத்தையும் ஓட்டி போடுவாண்டா. நீ என்னம்மா 3 டீக்கு இந்த வேலை சொல்ற? ஏறி போச்சுக்கா. ஆத்தி, பேசுறதுக்கு நானும் கிட்ட ஒரு பொட்டி கடையை போட்டு ஒரு 4 சேரை போட்டு காப்பி தண்ணி வித்தாலே பணக்காரி ஆயிரம் போல இருக்கு. என்ன பண்றது, நிலைமை சரியில்ல. உன் கடையெல்லாம் குடிச்சு தானே ஆகணும். போடு, 3 போடு. அப்புறம் கிளாஸ் வேற இருக்காது, ஒரு 3 கிளாஸ் போட்டு விடு. அதுவும் சரிதான். பரவாயில்லையே, கழுவுற செலவு மிச்சம். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி விடுவாங்க. அப்படியே கொதிக்க வச்சு ஊத்துனா 1 லிட்டருக்கு தாராளமா ஒரு 10-15 பேர் குடிக்கிறாங்கன்னா இதை வச்சு 30 பேர் கொட்டிடலாமே. அப்ப 30 காப்பி டீனா எவ்வளவு? 15 ரூபானா? ஐயோ, இவங்க தான் கோடீஸ்வரங்கப்பா. சரி, பத்திரக்காளி அக்காவுக்கு ஒரு போனை போட்டு சொல்லுவோம், அந்த பிள்ளை பொழைச்சிருச்சுன்னு. அது அக்கா வேற எதுவும் நினைச்சுக்கும், இன்னும் ஒரு போன் கூட பண்ணல வைக்கலன்னு. என்னடா, ராத்திரியே போன் பண்ணுவேன்னு பார்த்தேன், இன்னும் போன் பண்ணல. என்ன ஆச்சு? எப்ப கொண்டு வராங்களா? எப்ப கொண்டு வராங்களா? ஏக்கா, புள்ள பொழைச்சிக்குச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. 7:30 மணிக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தையெல்லாம் காப்பாற்ற முடியலையா? அப்புறம் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி உலகத்தில் வாழ்கிறதுக்கு வாழாமே இருந்துடலான்னு அந்த குழந்தை நினச்சிருச்சோ என்னவோ, அது அப்படி ஆகிப்போச்சு. நீ ஊரில் உள்ளவங்க யாருக்கிட்டையும் இப்போதைக்கு இந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், சரியா? இல்லைக்கா, அவங்க பெற்றவங்களா பார்த்து எதாக இருந்தாலும் சொல்லணும். நம்ம இது அதை இதுன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி, என் பையனும் என் புருஷனும் எங்க? ராத்திரி சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கம்மா. சாப்பிட்டுவிட்டு தூங்குவாங்க போல. இன்னும் எந்திரிச்சு வெளியவே வரல ஆளா. சரிங்கக்கா. அப்படியே கொஞ்சம் காலையிலையும் கொஞ்சம் காப்பி தண்ணி கொடுத்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்க. அப்புறமேட்டுக்கு எதுவும் வரீங்களாக்கா? இங்கே ஃப்ளாஸ்க்கு எதுவுமே இல்லைக்கா. கடைக்கண்ணியில் வாங்கலான்னு பார்த்தா ஒரு காப்பி 20 ரூபா அப்படின்றாங்கக்கா. ஒரு காப்பி தண்ணி கூட வாங்க முடியல. வரும்போது அந்த ஃப்ளாஸ்கில் ஒரு காப்பி தண்ணி எதுவும் வச்சு எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? சரிடி அமுதா, நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணி வாக கிளம்பி வாரேன். நேற்று காலையில் சாப்பிட்டதா இருக்கும் அவங்க, இன்னும் ஒரு வா கூட சாப்பிடல. நானும் நேற்று ராத்திரி சாப்பிடுவோன்னு பார்த்தேன். இந்த நிலமையில உங்களை விட்டுவிட்டு நம்ம எங்கே போய் ஒத்தையால் சாப்பிட முடியும்? அந்த தம்பி தான் வாரேன்ட்டு போணுச்சு, அந்த தம்பியும் வரலை. நான் தான் ஒத்தாளாக கலந்துட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு வேலையும் செய்ய முடியல. கொஞ்சம் நேரம் கிளம்ப வாங்கக்கா. சரி சரி, நான் உடனே கிளம்பி வாரேன். சரிங்கக்கா, இந்த காப்பி வந்துருச்சு, நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன், வைக்கிறேன். எவ்வளோப்பா? தண்ணி பாட்டில் 25 ரூபாக்கா, இது 60 ரூபாக்கா, மொத்தம் 85. ஏண்டாப்பா, பாட்டிலுக்கு விலை சொல்லுவீங்கடானா உன் கடைக்குமே சேர்த்து விலை சொல்லுவ போல இருக்கு. நல்லா இரு. 85 ரூபா. 1 ரூபா சோறு தின்னு போயிடலாம்டா. ஒரு மீல்ஸ் வாங்கினாலும் வடை பாயசத்தோட சாப்பிட்டுட்டு போயிடலாம். இதுக்கு இம்புட்டு வேலை. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சார் சார், இங்க பாருங்க. ஆமா, சொல்லுங்கம்மா. போங்க, உள்ள போய் உங்க பொண்ணை பாருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. சரோஜா, எந்திரி சரோஜா, பிள்ளைய போய் பார்க்கணுமாம்மா. எந்திரி, ஓடியா ஓடியா. அம்மா, அப்பா. போகணும்னு முடிவு பண்ணிட்டியாடி? விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நாங்களும் உன் கூடயே வந்திருப்போம்ல. அம்மா, அல்லாதம்மா அல்லாத. உனக்கு பிடிச்ச எல்லா அக்கறையும் ஒளிஞ்சுது. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பாவும் அம்மாவும் நாங்க 2 பேரும் இருக்கோம்மா. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இன்னொரு தடவை அப்பா அம்மா விட்டுட்டு போகணும்னு நினைக்காதடா. ஏண்டி, இப்ப வந்து உனக்கு அம்பிட்டு முக்கியம். அதுல இருந்து வளர்த்து நாங்க உனக்கு முக்கியமா படலையாடி? அவனுக்கு
தைரியமான பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆண் தன்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எல்லா தைரியமும் அவனாதாம்மா இருப்பான். மாடி, நீ அன்பு வச்சதுல தப்பு இல்ல. தப்பான வயசுல தப்பான நேரத்துல தப்பான ஒருத்தர் மேல வச்சது தாம தப்பு. நல்லது கெட்டது தெரிய வேண்டிய வயசுல இப்படி எல்லாமாமா? நீ பாட்டுக்கு சாவணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்போ உனக்கு ஒண்ணு நோடியும் எங்களுக்கு தாண்டி துடிச்சது. பெத்தவங்களான எங்களுக்கு மட்டும்தான் துடிச்சது. ஆனா அந்த பையன் குடும்பத்தோடய ஓடி போயிட்டானாமா. இவனை தானே நீ தேடி தேடி காதலிச்ச. வித்யா, கண்ணு முடிச்சிடி அடியம்மா. எங்க எல்லாத்தையும் ஒரு ஆட்டி வச்சுட்டு போ. நேத்து ராத்திரி எல்லாம் எங்களுக்கு உறக்கமே இல்ல. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ பக்குன்னு கடந்துச்சு. ரொம்ப நன்றிக்கா, எனக்காக நீங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவுனீங்க. அடியே, உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து உதவலடி. உங்க அம்மா தான் என்கிட்ட வந்து புலம்புன. என் புள்ள பாவம், நான் போய் கொடுத்தா எதுவும் நினைச்சுக்குவா. நீ ஏன் ஏதாவது செஞ்சு கூடாமுதா, நான் கூட காசு கொடுத்துறேன்னு என்கிட்ட சொன்னது உன்னை பெத்தவடி. பெத்தவங்க என்னைக்கும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க பிள்ளைக்கு. உன் வயிறு காயும் போது அவளுக்கு அவளோட வயிறும் தாண்டி சேர்ந்து காஞ்சுது. நீங்க நினைச்சுக்குவீங்க பெத்தவங்க நம்மளோட ஆசைக்கெல்லாம் இதுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம மேல அவங்களுக்கு அக்கறையே இல்லை, அவங்களோட ஆசையை நம்ம மேல திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வன்மை, அதுக்கு அது அர்த்தம் கிடையாதுடி. தான் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தையும் இன்னலையும் தான் புள்ள வருங்காலத்துல பற்ற கூடாது, அவளுக்கு ஒரு நல்லது அமையணும்னு தான் ஒவ்வொன்றையும் பெத்தவங்க பார்த்து பார்த்து பண்றது. ஏதோ ஒரு சில நேரம் பெத்தவங்க பண்றதும் தப்பா போய் முடிஞ்சிருது. அதுக்குன்னு அவங்க உங்களுக்கு என்ன பாலமரத்தை வெட்டி வச்சு தள்ளி விடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? புரிஞ்சுக்கிட்டேங்க. இத்தனை வருஷம் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத மாய வலையில இருந்துட்டேன். அப்பா அம்மாவோட இன்னொருத்தன் என்கிட்ட காட்டுற அன்பு, பாசம், கணிசனம் எல்லாமே உண்மைன்னு நம்பிட்டேங்க்கா. இப்பதான் புரியுது அதெல்லாம் அந்த வயசுல வர மோகம்னு. இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேலாவது உன் பெத்தவங்களை நிம்மதியே இருக்க விடு. மறுபடியும் காதல் கல்யாணம் கன்றாவின்னு போய் தொலையாத. பெத்தவங்களுக்கு தெரியும் எந்த வயசுல யாரை கட்டி கொடுக்கணும், யாரை கட்டி கொடுத்தா புள்ள நல்லபடியா வாழும்னு. நேத்தெல்லாம் நீ பாட்டுக்கு போய் சேரணும்னு மேல இருந்து கீழே விழுந்துட்ட. ஆனா உன் பெத்தவங்க 2 பேரும் என் புள்ள போன இடத்துக்கே நானும் போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் அழுதுகிட்டு கிடக்குறாங்க. இதுல உங்க அம்மா கறி வேற. பெணத்தை பார்த்தோன்னே எனக்கு புத்திவாதம் இதாகி போச்சு. அவளுக்கு என்னென்ன ஆகி போச்சோன்னு எனக்கு நேத்தெல்லாம் உசுரே இல்லை. பழசெல்லாம் போனது போயிட்டு போகட்டும். என் புள்ள, உனக்கு எதுவும் இனி ஆகாது. எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன். இனி அந்த குடும்பத்தை நான் உண்டலன்னு ஆக்குறேன். அவன் இருந்த இடம் இல்லாம ஆக்குறேன்.